பெரிய விருது இந்திய அளவில். அன்புமணி சொன்னார், இந்த பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன். ஏனென்றால் அதைவிட சிறந்த விருது உங்கள் மனதில் நான் வாழ்கின்றேன், உங்கள் மனதிலே நான் வாழ்கின்றேன். நீங்கள் எல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள், மனிதநேய பற்றாளர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதை விட சிறந்த விருது உலகத்திலே யாருக்கு கிடைக்கும்? பாரத ரத்னா விருது நான் குறை சொல்லவில்லை. உரியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு, மேன்மை மிக்கவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் நான் மக்கள் மனங்களிலே வாழ்கின்றேன், உங்கள் மனங்களிலே நான் வாழ்கின்றேன். பொங்கலுக்கு பொங்கல் அன்று பனையபுரம் அன்புமணி வன்னியர் சங்க தலைவர் அலைபேசியில் என்னோடு பேசினார். ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு வாழணும், எங்களை பற்றி கவலை இல்லை, எங்களை பற்றி கவலை இல்லை, நீங்கள் 100 ஆண்டு வாழணும்னு அவர் வாழ்த்து சொன்னார். இதை விட வேற என்ன விருது வேண்டும்? லண்டனில் இருந்து வந்த தம்பதியினர் ராஜ்குமார், அனிதா, அவர்கள் லண்டனிலிருந்து நேரே அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நேரே என் தோட்டத்திற்கு வந்து 2 பேரும் காலில் விழுந்து வணங்கி, ஐயா, உங்களாலே நீங்கள் பெற்றுக் கொடுத்த எம்பிசியினாலே நாங்கள் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் லண்டனில் வேலை செய்கிறோம். என் மனைவிக்கு 10 லட்சம் மாத ஊதியம், எனக்கு 8 லட்சம். நாங்கள் எம்பிசினால்தான் இது வந்தோம். எம்பிசினால அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கோட்டாவில் நாங்கள் படித்ததுனால, நல்லா படித்ததுனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவோம். அதை விட அந்த ராஜ்குமார் சொன்னான், ஐயா, நான் கோயிலுக்கு போவதில்லை, கடவுளை வணங்குறதில்லை, ஆனால் உங்களை கடவுளாக தெய்வமாக நான் நினைக்கிறேன். நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழ்வேனோ அந்த வாழ்நாளில் பாதி வாழ்நாளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான். பாதி ஆயுள் தருகிறேன்னு சொன்னான். இதை விட விருது என்ன வேணும்?